ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேவா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம மணக்க மட்டன் சுக்கா எப்படி ஈஸியாக டேஸ்டியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சைட் டிஷ் எல்லாத்துக்கும் பக்கமான காம்பினேஷனாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்கிறேன். குக்கர் பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் கூடவே சுவரட்டியும் வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் சேர்த்து ஒன்றாவே செஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கோ அவங்களாம் தாராளமாக வீக்லி ஒன்ஸ் சுவரட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ இது எண்ணெயில் மட்டனும் சுவரட்டியும் நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மட்டனில் தண்ணியே விடலை. பாருங்கள், மட்டன்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ட்ரை ஆகிட்டே வந்துட்டுருக்கு. மட்டனும் சுவரட்டியும் ஓரளவுக்கு குக் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி வதக்கி நம்ம செய்யும் போது 6லேருந்து 8 விசில் வச்சாலே போதும், மட்டன் நல்லா வெந்து வந்துடும் சாஃப்டாக. மட்டன் வாங்கும் போதே சுவரட்டி வாங்கிட்டிங்கன்னா இதே மாதிரி சேர்த்தே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், 2 டிஷ்ஷும் ஒரே நேரத்தில் செஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ தண்ணியெலாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் மட்டன் வேகிறதுக்கு 8லேருந்து 10 விசில் விடுங்க. நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சதுனால நான் 8 விசில் மட்டும் நான் இப்போதைக்கு விடுறேன். இப்போ மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 6லேருந்து 8 விசில் விடுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டன் சுவரட்டி எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது செய்கிறதுக்கு நம்ம மசாலா இப்போ அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி லீஃப், கொஞ்சமாக பட்டை எடுத்துக்கோங்க. இது எல்லாம் ஒரு பேனில் எண்ணெய் விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மட்டன் சுக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே நீங்கள் 1/2 kg வாங்கியிருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கிலோங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவே நமக்கு பவுடர் ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பதம் போதுமானது. இதை அப்படியே ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான்வெஜ்லாம் செய்யும் போது எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சு பாருங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் சுக்கா எல்லாத்துக்கும் சைட் டிஷ் பக்காவாக இருக்கும். பாருங்கள், பொடி அரைச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது ராஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டன் பீசஸில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி கூடவே சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டனில் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவோ இல்லைனா தனி மிளகாய்த்தூளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்ச மசாலா சேர்த்து வதக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ளேவர் அண்ட் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போது ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கின பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சுக்கா செய்யும் போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி அரைச்சி செஞ்சிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நல்லா குக் ஆகிருக்கு. என்னுடைய ஸ்டைலில் சிம்பிளாக மட்டன் சுக்கா தயாராகிட்டு சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. சுவரொட்டியும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை சுவரொட்டியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மட்டன் பீஸ் போலயே சுவரொட்டியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் மட்டன் சுக்காவும் செஞ்சாச்சு, சுவரொட்டியும் செஞ்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும், டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்பைசியான மட்டன் சுக்கா தயாராகிட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.